இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் சில காரியங்களை குறித்து அப்படியே கூட தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது இதை பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் அப்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் விசேஷமாய் பெண்களிலே தேவன் கிரியை செய்ய போகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் அப்படியே கூட வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே பெண்களாகிய நமக்குள்ளே இருக்க கடவுது. பெண்களுக்காக தேவையில்லாத சிந்தனைகள் ஒருவருக்கேனும் வராதபடிக்கு ஆண்டவரே என் சிந்தைகளை நீர் கர்த்தர் காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, பெண்களாகிய எங்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய சிந்தையே நிலைத்தோங்கத்தக்கதாக வீணான சிந்தனைகள் ஒருவருக்கேனும் வராதபடிக்கு ஆண்டவரே சிந்தனைகளை காண்கிறவராகிய நீர் ஆண்டவரே சிந்தனைகளை கர்த்தாவே உமக்குள்ளே அப்பா நிலை நிறுத்தும்படியாய் கர்த்தர் பெண்களாகி எங்களுக்கு கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இரண்டாவது காரியமாக யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட நாம் பார்ப்போம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பேசும் வீணான ஒவ்வொரு பேச்சை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகாத பேச்சுகள் பெண்களுடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் ஆண்டவரே வீணான பேச்சுகளை நான் தவிர்க்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, நீங்க இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொன்னீரே. வீணான பேச்சுகளை நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடைசி நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி பயந்து காரியங்களை பேச குடும்பத்திலும் வெளியிலும் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற பேச்சுகளை கர்த்தர் நியாயந்தீர்ப்பீர் என்று சொல்லி ஆண்டவரே பயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேச பெண்களாக எங்களுக்கு இந்த மகளிர் தினத்தன்று கிருபை செய்யும்படியாய் தொடர்ந்து அதில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். மூன்றாவது காரியமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்ளலாம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு இனிய சொல்லையும் பிறரோடு நம்ம பேசும்பொழுது சாந்தமாய் பதிலளிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மிலே கிரியை செய்யும்படியா எதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, எங்களை விட்டு ஆண்டவரே கசப்பு துர்குணம் கோபம் ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு இனிமையான சொல்லினாலே ஆண்டவரே அமெரிக்கையான பேச்சினாலே ஒவ்வொரு இடத்துல நாங்கள் பேசத்தக்கதாக கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இதையெல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்பதை ஆண்டவரே மகளிராகிய நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இதிலே கர்த்தாவே தேறினவர்களாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் தேறினவர்களாக ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த மூர்க்கம் கோபம் எரிச்சல் இதை எல்லாவற்றையும் துர்குணம் இதை எல்லாவும் எங்களை விட்டு ஒழிய பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து கேட்கிறோம். ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே கூட சகலவிதமான கசப்பும் கோபம் அப்படியே கூட மூர்க்கம் கூக்குரல் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு ஒழிய பண்ண போறதுக்காக கர்த்தர் என்னோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கூட இந்த அருமையான வேளையிலே 4வது ஜெப குறிப்பாக சகோதரி விக்டோரியா கூட ஜெபம் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். நம்மளுடைய நடை உடை பேச்சு சிரிப்பு பழக்க வழக்கங்கள் பார்வையில் அலங்காரம் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாக காணப்படவும் தேவன் கிரியை செய்யும்படியாய் எல்லாவற்றையும் அமைதலோடு தேவனுடைய வார்த்தையின்படி கற்றுக்கொள்ளுபவர்களாக காணப்பட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த ஆண்டவரே வேத வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அமைதலோடு நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய்
எங்கள் நடைகள், உடைகள், பேச்சுகள், சிரிப்புகள், நடக்கைகள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் அப்பா உடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தாவே எங்களை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து எங்களை நீ நடத்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாகி நாங்கள் கர்த்தாவே உடைய சமூகத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எங்களை நடத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நிமித்தம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நம்ம ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தர் நன்றியோட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் கூட மறுபடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார். இந்த நாளிலே கூட கர்த்தராகிய தேவன் நாம் தீமையை விட்டு விலக, வீட்டு காரியத்தில் எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக, வீட்டை, குடும்பத்தை பராமரிக்கவும் கண்ணீரோடு நாம் செபிக்கிறவர்களாக, வீட்டுக்கு வேண்டிய எல்லா காரியங்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறவர்களாக, வீட்டுக்கு வேண்டிய வேலைகளை செய்யவும் கூடுமானால் வீட்டை கட்டும்படியாக தேவன் கிரியை செய்ய நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாறும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் சொந்த வீட்டை கட்டுகிறவர்களாக, குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தாவே செய்கிறவர்களாக ஆண்டவரே, அது மாத்திரமல்ல கண்ணீரோடு கூட கர்த்தாவே தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் நிலைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஜெபிக்கும் பொழுது தமது கர்த்தாவே பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின் படியாய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் செய்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட ஒவ்வொருவரும் புத்தியுள்ள ஸ்திரீகளாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் அப்படி நீர் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்ததாமே இந்த நாளில் நாம் ஜெபத்தை கேட்டபடினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். இந்த நாட்களில் கூட வீட்டில் கணவனுக்கு உதவியாக வேலை செய்து பொருள் ஈட்டு போவளாக, பிள்ளைகளை ஞானத்துடன் வளர்க்க தேவன் கிரியை செய்யும்படியாய் நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கூட கர்த்தாவே சோம்பலின் அப்பத்தை புசிக்காதபடிக்கு ஆண்டவரே எவ்விதத்திலாகிலும் ஆண்டவரே மகளிராகிய நாங்கள் ஆண்டவரே எங்கள் கணவனுக்கு கர்த்தாவே தோள் கொடுக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, எங்களால் இயன்ற மட்டும் உழைக்கத்தக்கதாக ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, வீட்டில் அமர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நேரத்தை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்க அப்பா. தன் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. சுறுசுறுப்புள்ளவன் கையோ ஆஸ்தியை சேர்க்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே, அந்த வசனத்தின்படியாய் ஆண்டவரே அப்பா சகோதரிகளுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவன் இந்த நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் பதிலளிக்க போறதுக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் சோம்பலின் அப்பத்தை புசிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நாம் திருப்பிக் கொள்ளலாம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த நாளிலே கூட நம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுசொன்னாள் என்றால் லீலி புஷ்பம் என்று பேர். அந்த லீலி புஷ்பமானது முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், அது முட்களால் கிழிக்கப்பட்டதா இருந்தாலும் அது வாசனை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த நாட்களிலே கூட நாமும் கூட இயேசு கிறிஸ்துக்காக மனம் வீசுகிறவர்களாக, எத்தனை உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நான் கிறிஸ்துவுக்காக நான் மனம் வீசுவேன், கிறிஸ்துவுக்காக நான் எழும்புவேன், கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிறருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நாம் உற்சாகத்தோடு காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்கலாம். ஏசப்பா, எங்களையும் கூட கர்த்தாவே லீலி புஷ்பத்தை போல மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களில்
எத்தனை பிரச்சனைகள் காணப்பட்டாலும், எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் காணப்பட்டாலும், ஏசப்பா எங்களை கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் மனம் வீசுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்காக நிலை நிற்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்தை பிறருக்கு சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே என்னையும் எங்களையும் நீர் எடுத்து உபயோகிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவரே உமக்கு நற்கந்தமாக நீர் மாற்ற போறதுக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மை லீலி புஷ்பங்களாக கர்த்தர் மாற்ற போறதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரோடு கூட பெண்களாகிய ஒரு கூட்டம் எப்பொழுதுமே கடந்து போய்கொண்டே இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கடைசி வார்த்தையில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக ஸ்திரீகள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட நாமும் செபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களால் முடிந்ததை ஆண்டவரே அப்பா பெண்களாகிய நாங்கள் எங்களால் முடிந்ததை ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக செலவிடுகிறவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே கிறிஸ்துவுக்காக எங்கள் பொருட்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, எங்களுடைய பணத்தை நாங்கள் செலவழிக்கிறவர்களாக, எங்களுடைய ஆசையை செலவழிக்கிறவர்களாக கர்த்தருடைய நாமம் மேன்மைப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக அப்பா நாங்கள் எங்களுடைய பொருள்களை கொடுக்கிறவர்கள் எங்களை நீர் மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலே தேவனுடைய கிருபையானது விளைப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய வல்லமையானது விளங்கி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் கைகளிலே என்ன இருக்கிறதோ ஆண்டவரே அதை கிறிஸ்துவுக்கு கர்த்தாவே நாங்கள் செலவிடுகிறவர்களாக எங்களை நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்ததை நீர் வரும் வரை கர்த்தாவே அந்நாள் வரும் வரை கர்த்தாவே நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தாவே அப்பா நீர் கிருபை அளிக்க போறதுக்காக நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறோம். ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆஸ்திகளினாலே கர்த்தருக்கு நாம் அப்படியே ஊழியம் செய்யும்படியாய் நம்முடைய பணத்தினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தரிடத்தில் நாம் அப்படியே கூட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகோதரி கூட வந்து அடுத்த ஜெபத்தை பண்ணுவார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளே உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன். தேவனுடைய வார்த்தையினாலே பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் சந்தோஷமும் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக செபிப்போம். என் தகப்பனே நாங்கள் உண்மை நன்றியோடு சோத்திருக்கிறோம். என் தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி கேட்ட வார்த்தையின்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாத அப்பாண்ட சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே ஏசப்பா எந்த சகோதரிக்கெல்லாம் அப்பா ஆண்டவரே சந்தோஷம் இல்லையோ மகிழ்ச்சி இல்லையோ உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையானது அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். டேடி என் தேவாதி தேவன் அப்பா ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் இருதயத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நீ உண்டாக்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு சோத்திருக்கிறேன். டேடி எங்கள் ஜீவன் இருக்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சந்தோஷம் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத சகோதரியோட உள்ளத்தில் என் தேவன் கிரியை செய்ய போவதுக்காக தேவனுடைய வார்த்தையானது ஜீவனதாக இருக்கிறபடியால் நம்ம கர்த்தரை நோக்கி நன்றியோடு சோத்தரிப்போம். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அப்படியே கூட தாவீது இந்த இடத்துல அப்படியே கூட குறிப்பிடுகிறார். இந்த நாளிலே கூட நாமும் கூட தாவீதை போல தேவாலயத்தில் காத்திருப்பதை, தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவதை, தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பதை நாம் வாஞ்சியோடு கூட நாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படியே அந்நாள் கூட லூக்காவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 36-37 கூட நாம் வாசிக்கிறோம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அந்நாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல்
இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த அருமையான வேளையில கூட கர்த்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மையும் கூட தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு உபவாசத்திலும் ஜெபிப்பதிலும் நாம் தரித்திருக்கிறவர்களாக காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கூட கர்த்தாவே, தாவீது சொன்னது போல ஆண்டவரே ஏசப்பா, தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் காணப்படுகிறவர்களாக வாஞ்சியோடு கூட கர்த்தாவே அப்பா, தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறவர்களாக, அது மாத்திரமல்ல அந்நாளை போல தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே ஆண்டவரை உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்திலே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் அப்படி நீர் கிரியை செய்ய போகிறேன் என்று சொல்லி அப்பா, நாங்கள் கர்த்தாவே அப்பா விசுவாசித்து நாங்கள் ஜெபித்து இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவரே கிரியை செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் அப்படியாக கூட அந்நாளை போல நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்காதவர்களாக, உபவாசம் பண்ணுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறவர்களாக நம்மை மாற பண்ண போகிறதுக்காக கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலே கூட கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு 10 காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாக, அது மாத்திரமல்ல ஆகாத சம்பாஷணை பேசாதவர்களாக, 3வது காரியமாக கசப்பு, மூர்க்கம், தூஷணம் அந்த காரியங்களை விட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பவர்களாக, 4வது எல்லாவற்றிலும் அடக்கமுடையவர்களாக, 5வதாக கர்த்தருடைய வார்த்தையினாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறவர்களாக, 6வதாக புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து வீட்டை கட்டுகிறவர்களாக, 7வதாக சோம்பலின் அப்பத்தை புசியாதவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய், அது மாத்திரமல்ல 8வதாக இயேசு கிறிஸ்துக்காய் மனம் வீசுவர்களாக, இயேசுவின் நாமத்தை பிறருக்கு சொல்லுகிறவர்களாக, 9வதாக கர்த்தருக்காக நம்முடைய ஆஸ்திகளை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, 10வதாக தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை நிலைப்படுத்த போகிறார். கர்த்தர் அப்படியாய் கூட இந்த மகளிர் தினத்தன்று இந்த ஜெபத்தை ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு இவ்வளவு நேரமாய் நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபித்தபடியே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை வெளிப்பட போறதுக்காக நன்றி. என்னையும் எங்களையும் நீர் ஆசீர்வதியும், இதை காண்கிறவர்களை ஆசீர்வதியும். அநேகருக்கு இந்த ஜெபம் பிரயோஜனத்தை ஏற்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.